ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது நேற்றுக்கு லேட் நைட் டெலிவரியில் யாரெல்லாம் இந்த பிரச்சனை சந்திச்சிங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். பட் நான் என்ன பிரச்சனை சந்திச்சேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். சேம் பிரச்சனை நீங்களும் சந்திச்சிங்களா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம லேட் நைட் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். லேட் நைட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜொமேட்டோவில் வந்து சூப்பர் சாய்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஆர்டர், அப்புறம் வந்து இன்சைட் ஜோன், நம்ம ஜோனுக்குள்ளே ஆர்டர் வந்து பிக்கப் பண்ணி டெலிவரி பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ அதை தான் நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? அதான் நான் இது வரைக்கும் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். பட் நேற்றுக்கு அதுக்கு வழக்கத்துக்கு மாறாக பார்த்தீங்கன்னா ஜோனுக்குள்ள ஆர்டரே விழலை. எல்லாமே பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஜோன். ஓகேங்களா? ஃபைனலாக வந்து நேற்றுக்கு நான் எவ்வளோ தூரத்தில் போய் டெலிவரி பண்ணேன் பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் லாஸ்ட் ஆர்டர். ஓகேங்களா? 25 கிலோமீட்டர்னா ஒரே ஆர்டராக வந்து 25 கிலோமீட்டர் நான் போகலை. ஸோ அப்படி படிப்படியாக போனேன். ஓகேங்களா? படிப்படி அப்படின்னா இங்கே இருந்து ஈகாட்டுதாங்கல் டு வடபழனி டு அண்ணாநகர் டு கோயம்பேடு டு ஸோ முகப்பேரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்பத்தூர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயாப்பாக்கம். இதான் ஃபைனலாக நம்ம போய் டெலிவரி பண்ண இடம். ஓகேங்களா? நம்ம ஜோன் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஜோன் 25 கிலோமீட்டர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இத்தனைக்கு நம்ம போட்டிருந்தது என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்சைட் ஜோனுக்குள்ள நமக்கு ஆர்டர் எடுக்கணும், அப்புறம் ஜோனுக்குள்ளே ஆர்டர். ஓகேங்களா? ஸோ இந்த 4 கிலோமீட்டரில் ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஆர்டர் கொடுத்துருந்தோம். ஆனால் நேற்றுக்கு வேலை செய்யலை. கண்டிப்பாக இதேமாதிரி உங்களுக்கு வேலை செஞ்சுருக்காது நம்புகிறேன். யாராச்சும் நேற்று நைட்டு 11 மணிக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி ஓட்டமிச்சில் இந்த மாதிரி பிரச்சனை செஞ்சுருந்தீங்கன்னா அப்படிங்கிற மறக்காமல் சொல்லுங்கள். ஓகேங்களா? அப்புறம் என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, சரி ரைட்டு நேற்றுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை எப்பவும் பார்த்தீங்கன்னா செல்ஃபி பிரச்சனை ஒன்று இருக்குது. கிக்ஸோட எண்டில் வந்து இப்போ நீங்கள் 4 ஹவர் ஓட்டுறீங்க, 5 ஹவர் ஓட்டுறீங்கன்னா அந்த லாஸ்ட் கிக்ஸில் ஒன்று வரும், இல்லை அதுக்கு முந்தின கிக்ஸில் வந்து செல்ஃபி ஆப்ஷன் வரும். ஸோ அந்த செல்ஃபி ஆப்ஷன் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. நமக்கு அந்த செல்ஃபி ஆப்ஷன் வந்தது அப்படிங்கிறத லைவாகவே உங்களுக்கு வீடியோ இருக்குது. இப்போ அந்த வீடியோ கிளிப்பும் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ கிளிப் பார்த்துருங்க. அதில் நான் எத்தனை செல்ஃபி எடுத்திருக்கேன், எத்தனை பேக் வித் செல்ஃபி, எத்தனை நார்மல் செல்ஃபி அப்படிங்கிறதையும் பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அவுட் ஆஃப் ஜோன் சொன்னேன்ல, ஸோ அந்த அவுட் ஆஃப் ஜோன் வந்து எங்கே இருக்கேன் அப்படிங்கிறத அதையும் பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக 25 கிலோமீட்டர் சொன்னல, அந்த 25 கிலோமீட்டர் நம்ம மேப்லேயே போட்டு காமிப்பேன். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் மட்டும் உங்களை வீடியோவாக ஷேர் பண்ண முடியாது. ஸோ ஏன் ஷேர் பண்ணலன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னும் முடிவு கிடைக்கல. ஸோ அதனால் அதுக்கு வெயிட் பண்ணி தனியாக ஒரு வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் போட்டாங்க நேற்றுக்கு 6.5 கிலோமீட்டர் பிக்கப். ஓகேங்களா? 6.5 கிலோமீட்டர் பிக்கப் போனோம். ட்ராப் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தான். இந்த ஆர்டருக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 67 ரூபா போட்டிருந்தாங்க. பிக்கப் ஆகி நம்ம போயாச்சு. போயிட்டு கடையில் போயிட்டு ஆர்டர் ஐடி சொல்லி காமிச்சோம்னா ஃபுட் ஐடி வந்துருச்சு. காமிச்சோம்னா அந்த ஆர்டர் வந்து வேறு இடத்துல பிக் பண்ணிட்டு போய்ட்டு சொன்னாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னோம்னா கஸ்டமர் கேர் சப்போர்ட்டில் பேசி அவர் அதுக்கான கேட்டால் அவர் வந்து ஓகேங்க சார் நான் ரெஸ்டாரண்ட்டில் பேசினார். ரெஸ்டாரண்ட்டில் பேசிட்டு அந்த ஆர்டர் என்ன பண்ணாங்கன்னா கேன்சல் பண்ணி கொடுத்தாரு. ஓகேங்களா? ஆனால் கேன்சல் பண்ணி கொடுக்க முடியல. நான் ஒரு வார்த்தை கேட்டேன், சார் இதுக்கான அமௌண்ட் வந்துருமா கேட்டேன். ஆமாம் சார் அதுக்கான அமௌண்ட் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே கேன்சல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல கிக்ஸில் போய் அந்த ஆர்டருக்கான அமௌண்ட்டை பார்த்தா அமௌண்ட் 0 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணியிருக்கோம் நேற்றுக்கு நைட்டு. ஆனால் வந்து அது இன்ன வரைக்கும் சொல்யூஷன் கிடைக்கவே இல்லை. ஸோ நாளைக்கு இதுக்கு ஏதாச்சும் டிக்கெட்டில் வந்து ரெஸ்பான்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் ஒரு வீடியோ பண்ணுவோம். ஓகே தனியாக பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் நேற்று நைட் நடந்துச்சு. உங்களுக்கு என்னெல்லாம் நேற்று நைட் டெலிவரியில் வந்து நடந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மட்டும் இப்போ உங்கள்கிட்ட காமிச்சிடறேன். டிஷர்ட் பேக் வேறு ஃபோட்டோ கேட்குது இந்த நேரத்தில். டிஷர்ட் வித் பேக் எடுப்போம். எடுத்தாச்சு, சப்மிட் கொடுத்தாச்சு. செகண்ட் டைம் அடுத்து கொடுத்தாச்சு. அடுத்து வாங்க அடுத்து இருக்கா 3. அடுத்து செல்ஃபி. அடுத்து செல்ஃபியா? வாங்கடா, எத்தனை செல்ஃபி கேட்குறீங்க பார்த்துட்றேன். என்னடா நினச்சிக்கிட்டீங்க? இருங்க, நான் இங்கேருந்து நான்
நம்ம ஃபீனிக்ஸ் மால் பக்கத்தில் போட்டோம் வேளச்சேரிக்கு எவ்வளோ தூரம்னு பார்த்துடலாம். 50 பை வேளச்சேரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ரசாவித் பக்கத்தில் வரும். ஓகேங்களா, எவ்வளோ கிலோமீட்டர் பாருங்கள், 25 கிலோமீட்டர் லாங்கில் இருக்கேன் நண்பா. 2:30 மணி. சரி, மணியில் 2:30 மணிக்கு இங்கேருந்து போகலாம். இங்கேருந்து இப்போ மணி 2 போகுது, போனால் 2:30 மணிக்கு போகலாம். 38 நிமிஷம் ட்ராவல் காமிக்குது. 25 கிலோமீட்டர் லாங்கில் நான் அப்படி அள்ளி தூக்கி கொண்டு அல்லாக்கிய போட்டிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய சப்போர்ட்டு கொடுங்க. ஸோ மீண்டும் நாளை சந்திப்போம் மற்றும் ஒரு நல்ல வீடியோவோடு. பாய் நண்பா.